அரசன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழால் இணைந்த தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பண தேவை இருந்து கொண்டே இருப்பதால் நமக்கு உடனடியாக பணம் கிடைப்பதற்கு டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வருகிறோம். பண பரிமாற்றத்தை எளிமையாக்குவதற்கும் நம்முடைய பணத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டில் உள்ள வித்தியாசங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இதுபோல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற சிம்பளையும் ஓகே பண்ணிடுங்க. நாம பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பேங்க் பாஸ்புக்குடன் ஒரு கார்டு கொடுப்பார்கள். இந்த கார்டை தான் டெபிட் கார்டு என்று சொல்வார்கள். இந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி நம்முடைய பணத்தை வங்கிக்கு போகாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏடிஎம்மில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பேங்கில் பேலன்ஸ் இல்லை என்றால் இந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க முடியாது. பணத்தை கையில் வைத்து செலவழிப்பதை விட பேங்கில் பத்திரமாக வைத்து செலவழிப்பது திருட்டு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த டெபிட் கார்டில் உள்ள மிக பெரிய குறை என்று சொல்வது பின் நம்பர். இந்த பின் நம்பரை மறந்துவிட்டால் நம்முடைய பணத்தை டெபிட் கார்டு மூலம் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது. அதே போல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவும் செய்ய முடியாது. இந்த பின் நம்பர் அடுத்தவர் கைக்கு போகும் பட்சத்தில் நம்முடைய பணம் திருடு போவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த பின் நம்பரை பத்திரமாக யாருக்கும் பகிராமல் இருப்பது நம்முடைய பணத்துக்கு பாதுகாப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. கிரெடிட் கார்டும் வங்கியிலிருந்து தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு சற்று வித்தியாசமானது. இந்த கார்டை வைத்து இருப்பவர்களுக்கு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படும். உதாரணத்திற்கு கிரெடிட் கார்டில் 50,000 ரூபாய் பணம் இருக்கிறது என்றால் எந்த முன்பணமும் செலுத்தாமல் இந்த 50,000 ரூபாய் பணத்தை செலவழித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் செலவழித்த பணத்தை திரும்ப செலுத்தாவிட்டால் வட்டியுடன் திரும்பி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாதாந்திர தவணை தொகை இஎம்ஐ மூலமும் பொருட்களை வாங்குவதற்கு இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலம் கேஷ்பேக், கிஃப்ட் வவுச்சர் போன்ற சலுகைகளும் இருக்கிறது. இந்த கிரெடிட் கார்டுக்கு கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரெடிட் கார்டு மூலம் செலவழித்த பணத்தை சரியான நேரத்தில் வங்கியில் செலுத்தவில்லை என்றால் கிரெடிட் ஸ்கோர் மதிப்பு குறைக்கப்படும். கிரெடிட் கார்டில் பணம் இருக்கிறது என்று செலவு செய்தால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கிரெடிட் கார்டில் ஒரு சில வகைகள் இருக்கிறது. அதாவது கிளாசிக் கார்டு, கோல்டு கார்டு, பிளாட்டினம் கார்டு, டைட்டானிக் கார்டு போன்ற வகைகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இதுவரை நாம் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டில் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் தெரிந்தவர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா. Bye.